பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரம் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருநெல்வேலியில் நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட ஆலோசனை கூட்டம், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதில் இளைஞரணி பொறுப்பு வகிக்கிற பர்வீன் அப்படின்றவர் சீமான் கூட்டத்தில் நான் ஒரு கருத்து சொல்லணுன்னு அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது நீ உக்காரு அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசினார் அப்படின்னு அங்கே இருக்க நிர்வாகிகளும் கூட சேர்ந்து வெளியில் வந்து சீமானுக்கு எதிராக பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. நான் பேசுகிறது கேட்குறது தான் நீ வந்திருக்கிற, நீ பேசுறது கேட்கறதுக்கு நான் வரல அப்படின்னு சீமான் சொன்னாருன்றாங்க. இது ஆலோசனை கூட்டம்ன்றது வந்து என்ன உண்மையான அதோடைய பொருள், இல்லை சீமான் மட்டுமே பேசுகிறத கேட்கணும் அப்படின்றது தான் அந்த கட்சியோட நிலைப்பாடா? சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், நான் வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரி என்பார். உலகத்தில் அன்புக்கும் சர்வாதிகாரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அன்பை போதித்தவர்கள் யாராவது சர்வாதிகாரத்தை போதித்திருக்கிறார்களா? இல்லை சர்வாதிகாரிகள் யாராவது அன்பை போதித்திருக்கிறார்களா? இது எவ்வளோ பெரிய குழப்பமான ஒரு வார்த்தை. அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, சீமானுடைய இயல்பு மாற்று கருத்துக்கு அவர் இடம் தரவே மாட்டார். சீமானை வந்து நான் 90களினுடைய தொடக்கத்திலே இருந்தே நேரடியாக நட்பு கொண்டவன், அவருடைய மாவட்டத்தை சேர்ந்தவன், அதே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன், அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவன், அவருடைய கதை விவாதங்களிலே கூட நான் பங்கு பெற்றவன், நானும் அடிப்படையில் ஒரு உதவி இயக்குனராக இருந்து வந்தவன் என்கிற முறையில் அவரோடு எனக்கு நீண்ட காலம் 20 ஆண்டு காலத்தை கடந்த ஒரு நட்பு அவரோடு எனக்கு உண்டு. அவர் வந்து கதை விவாதத்தில் பேசுகிற போது கூட ஒருத்தர் வந்து நல்ல சீன் சொன்னார்னா மற்ற டைரக்டர்லாம் அதை எடுத்து அந்த படத்தில் வச்சுருவாங்க. சூப்பர்ரா தம்பி, நல்ல சீன் சொன்னடா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி படத்தில் வைப்பாங்க. அதுக்கு பதிலாக அவர் எப்படி பேசுவார்னா, இந்த சீன் சூப்பராக இருக்குடா, நீ டைரக்டர் வரும்போது அந்த படத்தில் வச்சுக்கடா அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை தாண்டி எவனும் சிந்திக்கக்கூடாது, என்னை விட ஒருவன் சிறப்பாக இருந்து விடக்கூடாது என்கிற மனநிலை அவருக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அதனால அவருடைய அரசியல் கட்சியினுடைய தொடக்கத்தில் நீங்க பாருங்க, அவருடைய பல கூட்டங்களில் தொடக்க காலத்தில் பெரியார் படம் ஒரு பக்கமும் பிரபாகரனுடைய படம் ஒரு பக்கமும் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பெரியார் படத்தை காணாம். என்ன காரணம் அப்படின்னா, ஈழத்தமிழர்கள் பல பேர் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், தீவிர இறை நம்பிக்கை கொண்டவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள், அவர்கள் பெரியாரை விரும்பவில்லை. எனவே ஸ்பான்சர் பண்றவனுக்கு பிடிக்கலைங்கிறதுனால அதை தூக்கிட்டார் முதல்ல. சிறிது காலம் கழித்து பிரபாகரன் படத்தையும் காணாம். கேட்டால் என்ன சொன்னார்னா, இந்திய அரசாங்கம் வந்து நம்ம மேலே வந்து பல வழக்குகள் போடுது, பிரபாகரன் படத்தை வச்சா கூட்டத்துக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க, காவல்துறை நெருக்கடி என்பதை காரணமாக காட்டி அதை விட ஒரு காமெடியாக அவன் சொல்லுவார், நீ பிரபாகரன் டிஷர்ட்டை போட்டுட்டு ஒருத்தன் டாஸ்மார்க்குள்ளே போயிட்டான்னா அந்த போராளி தலைவரை கொச்சைப்படுத்தினதாக மாறிடும். அப்புறம் அந்த மாதிரி டாஸ்மார்க்கு போகிறவர் யாருன்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்றை சொல்வார் அவர். இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து கொள்கைகளை கைவிட்டு விட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களே உருவாக விடாமல் அந்த கட்சியில் பார்த்துக்கிட்டார். நீங்க அந்த கட்சியினுடைய தொடக்கத்திலே யாரெல்லாம் தூண்களாக நின்றார்களோ, தொடர்ந்து வந்து அவரை தூக்கி சுமந்தார்களோ, பொருளாதார ரீதியாக மாநாடு போடுறதுலேருந்து பேரணி நடத்துறது, கூட்டம் போடுறது, எல்லா வகையான கள செயல்பாடுகளிலே முதன்மை வகித்தவர்களை அத்தனை பேருமே முழுமையாக அவர்களை அப்புறப்படுத்திட்டார். அதற்கு உதாரணம் வந்து மதுரையைச் சேர்ந்த பொறியாளர் வெற்றிக்குமரன்கிறவர். இப்போ டாக்டர் இளவஞ்சின்னு நாம் தமிழர் கட்சியில் திருவிக்கா நகர் வேட்பாளரெல்லாம் போட்டிட்டாங்க. அவங்க சமீபத்தில் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க. அவங்க ஒரு பேட்டி எழுதியிருக்கும் போது கூட, தமிழன் தொலைக்காட்சி கலைக்கோட்டுடையம் அவர் தான் சீமானுடைய ஆரம்பகால பேச்சுக்களெல்லாம் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்புலாம் செஞ்சிட்டு இருந்தார். அவர் கட்சியில் பொறுப்பு கேட்டப்போ, பொதுச் செயலாளர் பொறுப்பு கேட்டப்போ தர மறுத்துட்டார். அது ரொம்ப ஆதங்கப்பட்டு கட்சிக்கு நிதியெல்லாம் வேற நான் அழைச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு அந்த இளவஞ்சி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களே வளர்றதே அவருக்கு பிடிக்காது சீமானுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அங்கே யதார்த்தம்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் எப்படி ஒரு கட்சி வளரும்? அதாவது ஒரு தலைவனாக இருக்கிறவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். தன்னை தாண்டி யாரும் சென்றுவிட முடியாது, அந்த அளவுக்கு நான் ஆளுமை மிக்கவன், எனக்காகத்தான் கூட்டம் வருகிறது, அல்லது எனக்காக என்னுடைய கருத்துக்காக தான் இவ்வளவு பேர் திரளுகிறார்கள் என்கிற தன்னம்பிக்கை உடையவர்கள் எல்லா கட்சியிலையுமே நீங்க பாருங்க. இரண்டாம் கட்ட தலைவர்களை மிக வலிமையாக வழிநடத்திய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ திமுகவை பொறுத்தவரையில ஏன் அந்த கட்சி வீழ்த்த முடியாத கட்சியாக ஒரு 75 ஆண்டு காலத்தை கடந்திருக்கிறதுனா, அண்ணா தொடக்க காலத்தில் என்ன செய்தாரு, தனக்கு சமமான அறிவுடையவர்களை, ஆளுமை உடையவர்களை எல்லாம் கட்சியில் வச்சிருந்தார் கூட. அதே மாதிரி நீங்க பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து போற்றி பாதுகாத்தார். நாவலர் நெடுஞ்செழியன், முன்னாள் சபாநாயகராக இருந்த காளிமுத்து, அரங்கநாயகம், ராஜாராம், சபாநாயகராக இருந்த ராஜாராம், இப்படி ஒரு பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்களின் வரிசை அதிமுகவில் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து ஏறத்தாழ இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து முதல்ல காலி செஞ்ச தலைவர்னா நம்ம ஜெயலலிதா சொல்ல முடியும். அது அவங்களும் ஒரு சர்வாதிகார பண்பு கொண்டவர் தான்.
மறைந்த தலைவரை விமர்சிக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வரலாற்று உண்மைகளை நம்மளால் வந்து இல்லாமல் செய்ய முடியாது என்பதனால அதை மேற்கோள் காட்டுறேன். அவரை ஏறத்தாழ ஒரு ஒற்றை சர்வாதிகார போக்கைத்தான் வந்து சீமான் அவர்கள் நிலைநிறுத்த பார்க்கிறார். அதற்கு அவர் காரணம் சொல்லுவார், ரொம்ப அது வேடிக்கையான காரணம். என் கட்சியிலிருந்து அடையாளம் பெற்றவன் பூராமே வந்து எனக்கு எதிராக வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கட்சிக்காக வேலை செய்கிறவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் நிதியளிக்கிறாங்க. அந்த நிதியளிப்பை தனக்கு மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சில பேருக்கு முரண்பாடு வந்திருக்கிறது. அப்படிதான் சில பேர் வெளியில போயிருக்காங்களே தவிர, நேர்மையான செயல்படுவர்களால் மட்டும்தான் சர்வாதிகாரமாக இருக்க முடியும்னு சொல்றாரு. காமராஜர், நேரு போன்றவர்கள் அன்பான சர்வாதிகாரியாக இருந்தார்கள் அப்படின்றாங்க. இல்லை, அதாவது அவருக்கு வரலாற்று உண்மை தெரியுமா என்று தெரியவில்லை. நேருவையும் காமராஜரையும் பார்த்து ஒருவர் வந்து சர்வாதிகாரி என்று சொல்வதற்குல இதை விட வரலாற்றை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க முடியும்? நேரு எந்த இடத்துல வந்து சர்வாதிகாரியாக நடந்திருக்கிறாரு? எந்த இடத்துல காமராஜர் வந்து அதாவது நேர்மையாக நடந்து கொள்வதிலே விடாப்புடியான வைராக்கியத்தோடு இருந்திருப்பார்களே தவிர, சர்வாதிகாரம் என்பது என்ன? எல்லாத்தையும் நான் தான் தீர்மானிப்பேன் என்று சொல்வதான சர்வாதிகாரம். அப்போ அதுக்கு நம்ம மன்னராட்சியிலே இருந்துட்டு போயிடலாமே. ஜனநாயக காலமே தேவையில்லையே. மன்னர்களுக்கு எதிராக எவனாவது மாற்று கருத்து சொன்னால் அவன் தலையை வெட்டிடுவாங்க இல்லையா கடந்த காலங்களில்? அப்போ அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஜனநாயகத்திற்கு நான் பொருத்தமற்றவன் என்பதை மக்களுக்கு வந்து சீமான் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட நான் அதை பார்க்குறேன். நாம் தமிழர்ல இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை அப்படின்னா இப்போ ராஜீவ்காந்தி, இவரு நம்ம கல்யாண சுந்தரம் இது போன்றவர்கள இந்த 2 பேரை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது போய் ஏராளமானோர் அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்த கூட்டத்துல கூட நீ பேசுவதை நான் கேட்க வரவில்லை அப்படின்னு சொன்னா அப்ப யார் சீமான் கிட்ட சொல்றது? இல்லை, சீமானை பொறுத்தவரையில் எப்படின்னா, மாற்று கருத்து சொன்னவர்களை தன்னுடைய சொந்த எதிரியாக, எதிர்கருத்து சொன்னவர்களை சொந்த எதிரியாகவே பாவிக்கக்கூடியவர். அவருக்கு அளவுக்கு மீறிய ஒரு கோபம் வரும். எப்பொழுதுமே முன்கோபம் அப்படிங்கிறது என்னவா, எந்த வகை சார்ந்தது அப்படின்னா, இயலாமை தான் கோபமாக மாறுகிறது. அவருக்கு இருக்க தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகும்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மேடைகளில் பேசுகிற போதெல்லாம் உண்மையற்ற தகவல்களை ஒரு கதை சொல்லிக்கான தன்மையோடு சொல்லுவார். திடீர்னு என்ன சொல்லுவார்னா, நான் தான் AK-47 பயிற்சி எடுத்தேன், பிரபாகரன் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு அப்படிம்பார். அவர் சந்தித்ததே மொத்தம் 3 நிமிஷம் தான். அதுக்குள்ளே ஏகப்பட்ட கதைகள். நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், கப்பலில் வந்து அரிசியை கொண்டு போனாங்க, சோழ பேரரசு அப்படி இருந்துச்சு அப்படின்னு அவர் வந்து சினிமாவில் ஆகச்சிறந்த கதை சொல்லியாக இருந்திருக்கிறார். அதையே வந்து அரசியல் மேடைகளில் கற்பனை கதைகளை சொல்லக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. விவரம் தெரியாதவன் என்ன செய்யறான்னா, ஒரு டீனேஜாக இருக்கிறவன், 2K கிட்ஸாக இருக்கிறவன்லாம், அரசியல் வரலாறு தெரியாதவன்லாம் விசில் அடித்து ரொம்ப பயங்கரம் என்ஜாய் பண்ணுறான். ஆனால் அவனுக்கே விவரம் தெரிஞ்ச முன்னாடி என்ன செய்யறான்னா, அவன் செய்கிற முதல் வேலை கட்சியை விட்டு அவன் வெளியேறிடுறான். இதைத்தான் அவர் எல்லா இடத்துலையும், சிவகங்கை மாவட்டத்தில், அவருடைய மாவட்டமே சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் கூண்டோட கட்சியை கழிச்சாங்க. இது மாவட்டந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அரசியலில் வந்து கலைக்கோட்டு உதயம்னு அல்ல. யாரும் இப்போ காளியம்மாளுடைய கதை என்னப்போ, காளியம்மாள் வந்து ஏன் வந்து ஒரு கூட்டத்தில் கூட பங்கேற்கலை? அந்த கட்சிக்காக பேசுகிறவங்க, அந்த கட்சிக்காக ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்கிறவங்க, தொடர்ந்து மக்கள் போராட்டங்களில் இருக்கு. அவங்க மீனவர் சங்கங்களோடு மிக நெருங்கிய தொடர்புடையவங்க, ரொம்ப பெரிய போராட்ட களங்களை வந்து வடிவமைச்சவங்க. நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடியே கூட அவங்களுக்கு ஒரு களச் செயல்பாடு உள்ள ஒரு பெண்மணி. அரசியலில் பெண்கள் வருவதே எவ்வளவு சிரமமான விஷயம். அவங்கள வந்து புறக்கணிக்கிறாரு அவர் அப்படின்னா, அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கிறது? தன்னை தவிர்த்து விட்டு யாரும் வரக்கூடாது என்று நினைக்கிறாரு. காளியம்மாளையே வந்து தன்னுடைய மனைவி கயல்விழிக்காக தான் அப்புறப்படுத்துறாரு. கயல்விழி வந்து பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு ஒரு தடையாக மாறும். ஏன்னா காளியம்மாள் போல கட்சிக்கு உழைக்கிறவங்க இருக்கிற போது எப்படி நீங்கள் கயல்விழியை பொதுச் செயலாளர் ஆக்க முடியுங்கிற கேள்வி வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்கூட்டியே திட்டமிடுறாரு அப்படிங்கிறதான் இதற்குள்ள முக்கியமான விஷயம். இல்லை, இப்போ இப்படிலாம் இருந்தால் இப்போ சாட்டை முருகன் போன்றவங்களாம் எப்படி நாம் தமிழரில் பயணிக்கிறாங்க? இப்போ அவருக்கெல்லாம் இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சாட்டை துரைமுருகனை பொறுத்தவரையில் பலமுறை கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அவர் தொடர்ந்து இணையதளம் அந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் உரையாடக்கூடியவர், காணொலிகளில் தொடர்ந்து பேசக்கூடியவர். அவருக்கு வந்து தவிர்க்க முடியாத சில பின்புலங்கள் ஏற்பட்டு விட்டது. இவரால் இனிமேல் அப்புறப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு அவர் ஒரு முதன்மையான சக்தியாக தன்னை வந்து அவரே உருவாக்கி கொண்டார். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவரை அப்புறப்படுத்த முடியாத ஒரு இடம் அவருக்கு இருக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர, இதை விட வலிமையாக அவரோடு பழகியவர்கள், அவரோடு நீண்ட பயணம் செய்தவர்களெல்லாம் அவர் இல்லாமல் தூக்கி அடிச்சிருக்காரு. அதனால் சாட்டை துரைமுருகனுக்கு எவ்வளோ நாள் ஓடும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவருடைய அந்த அரசியல் கட்சி பொறுத்தவரையில் தொடக்க காலத்திலே நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியவர்கள் பெரியார் சிந்தனை உள்ளவர்களும் உருவாக்குனாங்க. ஏன்னா இவர் சினிமா துறையில் வந்து வெற்றி பெறாத ஒரு இயக்குனர். இவர் தம்பி என்கிற ஒரே ஒரு திரைப்படத்தை தவிர்த்து விட்டு எல்லா படங்களும் தோல்வி படங்கள் சீமானுக்கு. அப்போ பெரியார் கருத்துக்களை பேசுவதற்கு ஒரு நல்ல பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்று பாவலர் அரியமதி போன்றவர்கள்லாம் இவரை குளத்தூர்மணி போன்றவர்களிடத்துல சொல்லி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கிட்ட சொல்லி மேடையேற்றி அழகு பார்த்தாங்க. அதில் தான் அவருக்கு ஈழ அரசியலே பரிச்சயமாச்சு.
அதுக்கு முன்னாடிலாம் ஜூலை கலவரம்லாம் 82 நடந்த காலகட்டத்திலலாம் சீமான் எங்கே இருந்தார்? எந்த போராட்டத்திலையாவது கள போராட்டத்தில் அவர் இருந்திருக்கிறாரா? எதுவுமே கிடையாது. அப்போ அவருக்கு ஈழ அரசியலை பற்றி கற்றுக் கொடுத்தவர்களே திராவிட இயக்கத்துக்காரங்க தான். பெரியார் விருது பெற்றிருக்கார். அவர் பெரியார் கருத்துக்களை ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பேசி வந்தவர் என்கிற முறையில் திராவிடர் கழகம் அவரை பெரியார் விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த பெரியாரை தான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தமிழர் கிடையாது, திராவிடத்தை நான் வீழ்த்தாமல் விட மாட்டேன். அதனால சீமானை பொறுத்தவரையில் ஒரு கோடாரி காம்பு மாதிரி மரத்திலிருந்து செய்யப்பட்டது, ஆனால் அந்த மரத்தை வெட்டுவதற்கு அது பயன்படும் சொல்கிற மாதிரி அவர் ஒரு கோடாரி காம்பாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ நாம் தமிழுடைய அரசியல், எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? எதிர்கால அரசியல் விஜய் மாநாடு போட்ட அன்னைக்கே எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்கால அரசியல் தெரிந்து விட்டது. அது ஒரு லெட்டர்பேட் கட்சியாக தான் இனிமேல் இருக்க முடியும். அதனால் அவர் தொடர்ந்து அரசியலில் பயணிப்பதற்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மேடை பேச்சு மட்டுமே அரசியல்னு அவர் நினைக்கிறார். அவருக்கு எந்த நிர்வாக கட்டமைப்பும் கிடையாது. நிர்வாகிகள் உருவாவதை அவர் விரும்பலை. ஆளுமை மிக்கவர்கள் யாரும் உருவாவதே அவர் விரும்பலை. அவரே சொல்கிறாரு, ஒரு மேடையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாரு, நான் சொல்கிறவன் தான் வேட்பாளர், மீறி எவனாவது எதிர்த்து பேசினேன்னா கிறிஸ்டப்பாவை மிதிக்கிற மாதிரி மிதிச்சு போடுவேங்கிறாரு. இதெல்லாம் ஜனநாயகத்தில் எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கோம்? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கூட சர்வாதிகாரமாக நடப்பாங்க. சர்வாதிகாரமாக வெளிப்படையாக கட்சிக்காரனை பொதுக்கூட்டங்களில் மிரட்டிய வரலாறுலாம் கிடையவே கிடையாது. இவர் அதையெல்லாம் பேசுகிறாரே. உலக நாயகன் அப்படின்னு சொல்ல வேணாம், கமல்ஹாசன் KH அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கமல்ஹாசன் திடீரென இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு என்ன காரணம்? கமலஹாசன் பட்டங்களால் சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு 50 ஆண்டு கால கலைப்பணி. ஏன்னா அவர் குழந்தை நட்சத்திரமாக முதல் திரைப்படத்தில் கள்ளத்தூர் கண்ணம்மாவில் நடிக்கிற போதே அவர் தேசிய விருது பெற்றவர். தொடர்ந்து அவருடைய இளம் பிராயம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நடன கலைஞராக அவர் இருந்தார். தொடக்க காலத்தில் அவரை பாலச்சந்தர் நடிகராக அறிமுகப்படுத்தின காலம், காதல் இளவரசன் கமலஹாசன் என்றெல்லாம் ஒரு இமேஜ் இருந்த காலகட்டம் என்று ஒன்று உண்டு. படிநிலையில் அவர் என்ன செய்தார்னா, அவர் தான் கமர்ஷியலான படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். வில்லன் மாதிரி குணசித்திர கேரக்டர் மாதிரி விஷயங்களில் தான் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேலே இவர் என்ன செய்தார்னா, கமர்ஷியல் நடிகனா எவன் வேணாலும் வர முடியும், யார் வேண்டுமானாலும் வர முடியும், வித்தியாசமான படங்கள் நடிப்பதன் மூலமாக காலத்தால் நினைவு கூறத்தக்க படங்களில் நடிக்கணுங்கிற ஒரு முடிவை எடுத்து பல வித்தியாசமான திரைப்படங்களுக்கு அது கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், மூன்றாம் பிறை மாதிரி படங்கள், அது மாதிரி ரொம்ப வித்தியாசமான பல படங்களில் அவர் தொடர்ந்து நடிக்கக்கூடியவராக அவர் மாறுறார். குணா மாதிரி படங்கள், இப்படி பல படங்கள், அன்பே சிவம், இப்படி நிறையா படங்கள். இப்போ கமர்ஷியலாகவும் ஒரு படம் ஓடும், அதே சமயத்தில் அதை தாண்டி வித்தியாசமான படங்களில் அவர் நடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்போ சூப்பர் ஸ்டார் யார், கமலஹாசனா ரஜினிகாந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வருகிறது. அப்போ சூப்பர் ஸ்டார் பட்டம் இவருக்கு தான் சொந்தம், கமலுக்கு தான் சொந்தம்னு ரசிகர்கள் சண்டை போடும்போது, இல்லை அப்போ தான் நாயகன் படம் வந்த காலகட்டம். அப்போ சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினிகாந்த் தான். அவர் லோக்கலில் கடைநிலை ரசிகன் வரைக்கும், லோக்கல் ஆடியன்ஸ் வரைக்கும் அவர் கனெக்ட் ஆகிட்டார். இவர் அதை தாண்டிய வேலைகள் செய்கிறதுனால வெறும் சூப்பர் ஸ்டார் என்கிற வணிக அடையாளத்தை தாண்டி இவர் ஆஸ்கார் நாயகன் அப்போ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படம் ஆஸ்காருக்கு போட்டிக்கு போச்சு, அதனால் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஆஸ்காரை தமிழ் படுத்தி உலக நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அதை வழங்கினாங்க. KS ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் உடன் இருக்கும்போது வழங்கினாங்க அப்படின்னு அவர் சார்ந்தவர்களுடைய கருத்து ஒன்று இருக்குது. அப்போ அப்படி தான் அந்த உலக நாயகன் பட்டம் அவர் உருவாகுது. அவர் நடிப்பில் அசாத்தியமான இடங்களை அடைந்துட்டார். இப்போ அவர் இயக்குனராக மாறிட்டார். பின்னாடி ஹேராம் போன்ற படங்கள் டைரக்ஷன் பண்ணார், விஸ்வரூபம் போன்ற படங்களை டைரக்ஷன் பண்ணார். அது கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த மேக்கிங் ரொம்ப இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத உலகத்தரமான படங்களை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக அவர் மாறுறார். இப்போ கூட அவர் என்ன செய்கிறார்னா, நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர் வெளிநாட்டில் இப்போ இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கார். அப்போ சினிமாங்கிறது என்னென்னா தினசரி மாறக்கூடியது. ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை ட்ரெண்ட் செட்டிங் சினிமாவில் மாறிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான படங்கள் எடுக்கிறவங்கனால நிலை பெற முடியாத ஒரு துறை அது. 100வது படம் எடுக்கிற போது பாலச்சந்தருடைய படம் தோற்று போய்விட்டது, 100வது படம். அப்போ கேட்குறாங்க, உங்களுடைய படம் தோற்று போய்விட்டது, அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு. 100 படம் எடுத்தவங்களுக்கு தோற்குது, என்ன காரணம்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, சினிமா கற்றுத்தீராத கலை. எல்லா காலத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். மக்களுடைய மனநிலையை எளிதில் நம்ம வசப்படுத்தவே முடியாது. அதனால் 100 படம் எடுத்தவனும் தோற்க முடியுங்கிறதுனால நான் இன்னும் சினிமாவில் மாணவன் தான் அப்படிங்கிற இடத்தை தான் பெரிய இயக்குனர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நவீன தொழில்நுட்பத்தைலாம் அவர் உள்வாங்குகிற போது, உலக திரைப்படங்களெல்லாம் பார்க்குற போது, உலக நாயகனுக்கு நம்ம தகுதி இல்லை என்று ஒரு பண்பாட்டின் அடையாளமாகவோ ஒரு பணிவின் அடையாளமாகவோ அந்த பட்டத்தை துறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். நன்றி சார். மற்றொரு நேர்காணலை சந்திப்போம்.